வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி உலக அளவில் உலக பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக மனித உணர்வுகளை ஒன்றிணைப்பதற்காக உலக அளவில் பல அமைப்புகள் இந்த நாளை உலக பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கொண்டாடி வருகின்றன. இந்தியாவில் இந்த நாள் மே 21ஆம் தேதி, அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பயங்கரவாத தாக்குதலில் அவர் கொல்லப்பட்ட அந்த நாள் இந்தியாவில் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. பயங்கரவாதம் என்பது மனித குலத்திற்கு எதிரானது. அது எந்த லட்சியத்தின் பேராலும் எந்த கொள்கையின் பேராலும் செய்யப்பட்டாலும் சரி, எந்த வடிவத்திலும் அதை நாம் ஏற்க முடியாது என்பதுதான் உண்மை. எதற்காக செப்டம்பர் 11ஆம் தேதி இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றால், உங்களுக்கு நினைவிருக்கும் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரத்தின் மீது விமானத்தை கடத்தி விமானத்தை மோதி அந்த இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட அந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்டோர் மரணமடைந்தார்கள். அதை யார் செய்தார்கள் என்பதை பற்றி பல்வேறு விதமான சர்ச்சைகள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆனால் அந்த தாக்குதல் என்பது உலக ரீதியான பூகோள அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல போர்கள் நிகழ்வதற்கு, முக்கியமாக ஆப்கானிஸ்தான் மீதான போர் உட்பட பல போர்கள் நிகழ்வதற்கு அது காரணமாக அமைந்தன. அதன் தொடர்ச்சியாக ஏராளமான மக்கள் இறப்பதற்கு இந்த செப்டம்பர் 11 தாக்குதல் காரணமாக இருந்தது. அமெரிக்கா அந்த தாக்குதலுக்கு பிறகு மிக கொடூரமான பல நடவடிக்கைகளையும் எடுத்தது. முக்கியமாக இஸ்லாமோஃபோபியா என்கிற அந்த கருத்தாக்கம் அது பரப்பப்பட்டதில் இந்த தாக்குதலுக்கு பிறகு அது ஒரு பெரிய இயக்கமாக பரப்பப்பட்டது. யாரோ சில கொடிய பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் செய்த அந்த செயலுக்காக உலகளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி பார்க்கிற போது இந்த தாக்குதல் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தினுடைய தொடர் நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில்தான் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் எந்த நிலையிலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்காமல் இருப்பது, பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது மிக மிக முக்கியம். பல சமயங்களில் சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்கான பயங்கரவாதங்களை ஒரு தரப்பினர் ஆதரிப்பதும் இன்னொரு தரப்பினரை எதிர்ப்பதும் என்பதுமாக இருக்கிறது. அப்படி அல்ல. எந்த மதத்தின் பெயரால், எந்த அரசியல் நோக்கத்தின் பெயரால் எவர் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலும் சரி, அவர்கள் பயங்கரவாதிகள் மட்டும்தான். அப்பாவி பொதுமக்களை தாக்குவது, பொது இடங்களை தாக்கி அழிப்பது, தனிமனிதர்களை கொலை செய்வது, அரசியல் தலைவர்களை கொல்வது, இப்படியான செயல்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அமைதியின்மையை உலகம் முழுக்க பயங்கரவாதிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதோடு பயங்கரவாத தாக்குதலில் உயிரை இழந்தவர்கள், கைகால்களை இழந்து வாழ்நாளெல்லாம் மிகப்பெரிய துயரங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்கள், சில அப்பாவி இளைஞர்கள் பயங்கரவாத குழுக்களினுடைய அந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய வாழ்வை மட்டுமல்ல தங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வையும் நிர்மூலமாக்கிய அல்லது அவற்றை பறிகொடுத்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் மூலமாகத்தான் எந்த உரிமையையும் மீட்க முடியும். ஜனநாயகத்திற்கான பாதை என்பது மிக நீண்டது, மிகவும் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒன்று. ஆனால் ஜனநாயகத்தினுடைய தீர்வுகள் தான் நிரந்தரமான தீர்வுகள். பயங்கரவாதத்தின் வழியாக எந்த தீர்வும் உலகத்தில் எங்கும் எட்டப்பட்டதில்லை. பழிவாங்கும் உணர்ச்சியும் அரசியல் பேதமையும் தான் பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண். நாம் எல்லா நிலையிலும் பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்போம் என்று இந்த நாளில் நாம் உறுதி மேற்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த போது ஒரு நாடாக இல்லாமல் இந்தியா, பாகிஸ்தான் என 2 நாடுகளாக விடுதலை பெற்றது. 1857 சிப்பாய் கலகம் என்று ஆங்கிலேயர்களாலும் முதல் விடுதலை புரட்சி என்று நம்மாலும் அழைக்கப்படுகிற அந்த போராட்டத்தின் போது இராணுவத்தில் இருந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருங்கிணைந்துதான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மிக நெருக்கமான ஒற்றுமை இருந்தது. 57 இருந்த ஒற்றுமை அடுத்து வந்த 90 ஆண்டுகளில் சிதைந்து போய் 47 இந்தியா வேறு, பாகிஸ்தான் வேறு, இனி 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது என்கிற நிலை ஏற்பட்டது. இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, எதனால் இந்து முஸ்லீம் என்கிற இவ்வளவு பெரிய
பிரிவு அல்லது பிளவு ஏற்பட்டது என்று வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுக்கான கல்வி உள்ளிட்ட உரிமைகள் வழங்கப்படவில்லை என்று கருதினார்கள். இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தனித்துவ அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலில் அதற்கான விதை போட்டவர் என்று சர் சையத் அகமத் கான் என்பவரை நாம் சொல்லலாம். அவர்தான் 1873 தொடங்கி 1875 ஒரு கல்லூரியை நிறுவினார், ஒரு பல்கலைக்கழகம். இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலிகார் என்கிற ஊரில் இருக்கிற அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி என்பதுதான் அது. எனவே அந்த இஸ்லாமியர்களுக்கான தனி பல்கலைக்கழகம், மற்ற பல்கலைக்கழகங்களில் எங்களுக்கு உரிய இடம் வழங்கப்படவில்லை. எனவே இஸ்லாமிய மாணவர்களுக்கு ஒரு தனி பல்கலைக்கழகம் வேண்டும் என்று சர் சையத் அகமத் கான் தொடங்கிய அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வெளியேறிய மாணவர்களுக்கு இடையில் நாம் நமக்கான இடத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணமும் உந்துதலும் வந்தது. இது தொடக்கம். அதற்கு பின்னால் இந்த நிலைமை வளர்ந்து கொண்டே போயிற்று என்று சொல்ல வேண்டும். வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது 1905 லார்டு கர்சான் ஆளுநராக இருக்கிற போது மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் என்று வங்கம் பிரிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை கூடுதல், கிழக்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை கூடுதல். எனவே இந்த இடத்தில் அது ஏறத்தாழ வெளிப்படையான பிளவாக இருந்தது. இஸ்லாமியர்கள் அதை ஏற்றார்கள், இந்துக்கள் எதிர்த்தார்கள். இதனை தாண்டி மிக முக்கியமான ஒன்று எங்கே வந்தது என்றால் 1806 முஸ்லீம் லீக் என்று ஒரு கட்சி உருவாயிற்று. அதுதான் காங்கிரஸுக்கு பிறகு இந்தியாவில் தொடங்கிய இந்திய அளவிலான கட்சி. பொதுவுடைமை கட்சியெல்லாம் பின்னால் வந்தது. 1806 முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் கோரிக்கையை மின்டோ மார்லி சீர்திருத்தத்திற்கு அடிப்படையான இருவரில் ஒருவரான மின்டோவிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். 3 ஆண்டுகளில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களின் கோரிக்கையை ஏற்றது. மின்டோ இது சரிதான் என்று பிரிட்டிஷுக்கு எழுதினார். 1809 அக்டோபர் மாதம் 1 இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை ஏற்பதாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. அது நவம்பர் 15 அரசிதழிலும் வந்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சில தொகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்று இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது அரசியல் அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போட்டியிடலாம், எல்லோரும் வாக்களிக்கலாம். தமிழ்நாட்டில் 2 இடங்கள், மும்பையில் அன்றைக்கு மகாராஷ்டிரா பம்பாய் 4 இடங்கள், வங்காளத்தில் 5, இப்படி பிரித்து கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போட்டியிடுவது. அரசியல் இடஒதுக்கீட்டை முதலில் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள்தான். அதனை கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவர்கள் ஆதரித்தார்கள். மதன் மோகன் மாளவியா போன்றவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். எனவே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பிரிவு அழுத்தமாக அந்த இடத்திலே வேர்விட தொடங்கியது. தங்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குவது நியாயம், அதுதான் சமூக நீதி என்று இவர்கள் சொன்னார்கள். இல்லை, இதை பிரிட்டிஷ் அரசு எங்களுக்குள் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிறது என்று இவர்கள் சொன்னார்கள். இப்படி வளர்ந்த அந்த கருத்து வேறுபாடுகளின் கடைசி கட்டம்தான் 1941 பாகிஸ்தான் என்று ஒரு தனியாக ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும், இல்லையானால் இந்திய விடுதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜின்னா சொன்ன இடத்தில் வந்து நின்றது. 47 இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகள் தோன்றின. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா
சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க.
இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.